வெல்கம் பேக் டு புஷ்பா பிளாக். நீ நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறேன்னா ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராடக்ட்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ணிட்டீங்களா? வேற ஒன்றும் இல்லை, இந்த ப்ரொஜெக்டர் தான். இன்ஸ்டால இது ரொம்ப இதுவாக ஓடிட்டு இருக்கு. நானும் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். அதனால இந்த ப்ரொஜெக்டர் வீடியோஸ் தான் வருது. லோ ப்ரைஸ் ப்ரொஜெக்டர்ன்ட்டு. I got this portable mini projector for 3,000 rupees on Flipkart and this had an overall rating. அதான் இன்னைக்கு நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இது எப்படி யூஸ் ஆகுது, குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அன்பாக்சிங் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் இது நானாவே ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது மட்டும் இல்லை, இருங்க. அது இருக்கு. இது மட்டுமே ஃபோன் எதுக்குன்னா பொறிமா சொல்கிறேன். ஆனால் இது இந்த ப்ரொஜெக்டருக்கு முக்கியமாக தேவை. நான் இதை கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா இதே தான் சைஸு. இந்த ப்ரொஜெக்டர் தான் வச்சு ஸ்க்ரீன் காட்டிகிட்டு இருந்தானுங்க. எங்கே பார்த்தா எந்த வீடியோ தள்ளினாலும் இந்த வீடியோ இதுதான் வருது. பார்ப்போம், உள்ள ஒன்றும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வர கொசு தொல்லை தாங்க முடியல. குவாலிட்டியாக தான் இருக்குது ரிமோட்டு. ஓகே, வேற எம்டி பாக்ஸ். இதை அப்புறம் அப்படி வச்சுருவோம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் தான் ஹெச்டி கேபிள் ஒன்று இருக்குது. அப்புறம் பவர் ஆன் பட்டன் ஒன்று இருக்குது. பவர் ஐபான், இப்போ நம்ம பவர் கொடுக்கறதுக்கான அடாப்டர் ஒன்று இருக்குது. பென்ட்ரைவ் ஜாக் ஒன்று இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் மட்டமாக தான் கேட்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் போட்டு கேட்குறது நல்லது. எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் போடுறதுக்கு இங்கே ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இப்போ வீட்டில் கரண்ட் இல்லை, கரண்ட் எங்கே போச்சுன்னு தெரியல, நான் படம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பவர் பேங்க் வச்சு சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க் கொடுக்கல, நம்ம பவர் பேங்க் வச்சு சார்ஜர் போட்டுக்கலாம். சார்ஜ் போடலாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பேங்க் ஆன் பண்ணால் இதை யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் இல்லை, மெமரி கார்டு மட்டும் இருந்தால் இருக்குன்னா மெமரி கார்டு ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏவி, அதான் இது செட்டா பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஏவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏவி பின், இந்த பின் எப்படி சொருவிட்டு இருங்க காட்டுறேன். இந்த பின் எப்படி சொருவிட்டு இதில் டச் ஆகி செட்டா பாக்ஸில் சொருவி வேண்டியது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் அண்ட் ஜூமிங் இதில் கம்பெனிக்கலாம் போல். ஃபோக்கஸ் அண்ட் ஜூமிங். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஒரு 3Kலேருந்து 2K வரல சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஆர்டர் போட்டேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம். அப்புறம் பவர் அடாப்டர், பவர் கேபிள் ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எங்கே போடணுன்னா இது இருக்குல்ல, இதில் போடணும். ஃபோக்கஸ் ஆகுதா? இதில் போடணும். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கீ வந்துடுச்சு, சாரி. பவர் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட பென்ட்ரைவ் இல்லை இப்போதைக்கு. பென்ட்ரைவ் இருந்தால் அப்புறமா பென்ட்ரைவ் வச்சு கனெக்ட் பண்ணி அதில் படம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
இப்போதையும் நம்மக்கிட்ட இதாக இருக்குது. இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை தாங்க ஒன்றும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் நம்ம இந்த ப்ரொஜெக்டர் வச்சு ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே ரேட் தான், இந்த வாங்கின ரேட்டுக்கு தான் இதுவும் வருது. இதை நீங்கள் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைனா நீங்கள் மெமரி கார்டு இல்லை பென்ட்ரைவ் போட்டே வாங்குங்க. எனக்கு மொபைல் யூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதுதான் மொபைலுக்கு வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணும், பென்ட்ரைவ் இதில் ஆர்டர் போட்டு கனெக்ட் பண்ணிட்டுனா இது ஓகே. இது சப்ஸ்கிரைப் இருந்துச்சு. இப்போ வேறு இதுவும் வந்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த HDMI கேபிளில் அடாப்ட் பண்ணு. இது கொஞ்சம் இதுவாகவே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இடையிடையே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க, ரிசெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் பண்ணணும், கண்டிப்பாக இந்த கனெக்ட் பண்ணணும். இது வந்து நல்லா நீங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போதைக்கு இது ஒர்க் முடிஞ்சிச்சு. என்கிட்ட பென்ட்ரைவ் இல்லை, நான் பென்ட்ரைவ்லையும் போட்டு காமிச்சிடுவேன். உங்கள்கிட்ட இப்போ பென்ட்ரைவ் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்னதாகவே காட்டுறேன். இங்கே கொஞ்சம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பான இருக்குது, பெரிய இடமா இல்லை, சின்ன இடமா தான் இருக்குது. நான் இங்கேயே காட்டுறேன். ஒன் செகண்ட் கட் பண்ணிட்டு அந்த ப்ரொஜெக்டர் வியூவில் காட்டுறேன். ஒன்றும் இல்லை, சார்ஜர் கேபிளை கனெக்ட் பண்ணலான்ட்டு ப்ளக் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். போட்டு இப்படி வர தனியாக வந்துடுச்சு. இது மறுபடியும் இன்செர்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னும் தெரியல, நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து உடையத்துலேயே இருக்குது. ஓகே, சிம்பிளாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, உடையலை, அது வரல சந்தோஷம். வாங்க நான் அந்த ப்ராஜெக்டை வீட்டில் சாப்பிட்றேன். மறுபடியும் விழாமல் இருந்தால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணியாச்சு. கதவெல்லாம் இப்போ சாத்திட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருட்டாக இருந்தால் தான் இது தெரியும் அழகாக. நல்லா போய்ட்டு கதவை சாத்திட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். ஏன்டா பிளராக இருக்குன்னு கேட்காதீங்க, அது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இருக்குல்ல, இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ கரெக்டாக பிக்சர் வரும். ஓகே, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணு. ஓ, இதில் பிளராக இருக்கா, இதில் இருங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும். என்கிட்ட இப்போ ஒரு ஃபோன் தான் இருக்குது. நான் இப்போ எப்படி வீடியோ போட்டு காட்டுவேன்னு தெரியல. 1 செகண்ட் இருங்க, நான் வெயிட் பண்ணுங்க. எதனா ஒரு ஃபோனை பிடிச்சி நான் தரேன். ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஃபோன் வாங்க போகிறோம். ஃபோன் வாங்கிட்டோம். வீட்டு வீடியோ பண்ணி பண்ணுறேன். இது ஃபோன் வாங்கிறதுக்கு டேட்டா அடிச்சாங்க, வந்து கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, நம்ம ஃபோனை வாங்கி வந்தாச்சு. இப்போ ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒய்ஃபைக்குள்ளே போயிடுங்க. இதை காட்டுச்சு ஒரு பேர். ஆல்ரெடி இதில் கனெக்ட் பண்ணனால பாஸ்வேர்டு வந்து காட்டல. பாஸ்வேர்டு ஒன்றும் இல்லை, இது இங்கே இருக்குல்ல, 1லேருந்து 8 வரும், அதான் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா இது இருக்குல்ல ஸ்க்ரீன் முறை, இதை கொடுத்தீங்கன்னா இது போகும். இதில் பேர் கடிச்சா இதில் எப்படி கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்படி தான் இருக்கும் குவாலிட்டி. அது யார் தானே பார்க்குறீங்க, என் அக்கா பொண்ணு தான். அது இவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ வீடியோ அதை ப்ளே பண்ணி பார்ப்போமா. ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இதில் மைக்கு மைக்குன்றத விட அந்த ஸ்பீக்கர் ஆமாம் ஸ்பீக்கர் இதெல்லாம் நான் வச்சேன். ஸ்பீக்கர் கேட்க மாட்டுது. நான் வீட்டில் எக்ஸ்ட்ரா மைக் போட்டு தான் ஸ்பீக்கர் வாய் ரொம்ப போடுது. எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் போட்டு தான் படம் பார்ப்பேன் இல்லை. ஆனால் நான் இங்கே வெளியே இருக்கேன், இங்கே ஸ்பீக்கர்லாம் இல்லை. அதனால் வீடியோ மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா படமே வைக்கிறேன். இன்ஸ்டால ஒன்று ட்ரெண்டிங்காக வருது, அதை வைக்கிறேன். சவுண்டு கேட்கல, இதான் சொன்னேன் நான். அதனால் படம் வைக்கிறேன். இப்படிதான் இருக்குது குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வேறு எதனா ப்ரொஜெக்டர் ரிசீவ் காட்டுறேன்னு கேட்காதீங்க, வேறு ப்ரொஜெக்டர்லாம் இல்லை, இந்த ப்ரொஜெக்டர் தான். இதில் இருந்து தான் போகுது. ஐயோ, இது ஒயரை வேறு ஆட்டிடுறேன், அதனால் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணிட்டு இங்கே காட்டுறேன். தயவு செஞ்சு அந்த ப்ளக் சைடு மட்டும் நான் போகவே மாட்டேன். ஏன்னா அந்த சைடு போய் தான் ஃபோனில் போகிறது தான் அங்கேயும் போகுது.
குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கூட பெருசாக வச்சுக்கலாம். எனக்கு இங்கே கொஞ்சம் இடம் சின்னதாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஓகே, இதான் ப்ரொஜெக்டர் பார்த்துக்கோங்க. வேணும்னா கீழே வியூ பேரட்டில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்பீக்கர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்பீக்கர் எதுவும் வச்சில்ல, இல்லைனா இங்கேயே கூட ஸ்பீக்கர் போட்டு காட்டுருவேன். இருங்க 1 செகண்ட். ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் படம் பாருங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. நீங்கள் ப்ரொஜெக்டர் வேணும்னா வியூ பேரக்டர் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நான் ஒரு 2 days யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. நம்ம வீடியோ போட்டு பார்ப்போமா? சரி, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே.